பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து ப்ராபபிலிட்டியில் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்துடும். அந்த ப்ராபபிலிட்டியில் ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து பால் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பப்ளிக் எக்ஸாமில் கேட்குற கொஷின்ஸு. அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இம்பார்ட்டண்டான கான்செப்ட் வந்து ப்ராபபிலிட்டிக்கு நம்மளுக்கு தேவையானது சாம்பிள் ஸ்பேஸும் ஈவெண்ட்டும். சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணுறோம். அந்த காயின் டாஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 2 பாசிபிலிட்டிஸ், ஒன்று ஹெட் இருக்கும் இல்லைன்னா டெய்ல் இருக்கும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ஹெட் டெய்ல். அப்போ N(s) அப்படிங்கிறது சாம்பிள் ஸ்பேஸை கவுண்ட் பண்ணுறது. அப்போ 2 இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். இது சின்ன டேட்டாங்கிறதுனால 2ன்னு ஈஸியாக போட்டது. லார்ஜ் டேட்டா இருந்துச்சுன்னா 2^n. இப்போ 2 காயின்ஸ் டாஸ் பண்ணுறோன்னா 2^2 4 சான்ஸ் வரும். அந்த மாதிரி இருக்கிற பாசிபிலிட்டிஸை வச்சு சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா P(a) is equal to N(a) divided by N(s). N(a)ங்கிறது ஈவென்ட்ஸை குறிக்கும். இப்போ ஹெட்டு மட்டும்தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. N(s) வந்து 2. இப்படி வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் டாஸிங் ஹெட்டு மட்டும் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து பால்ஸ் யூஸ் பண்ணி எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கொஷினில் பால்ஸ் கொடுத்து அதை எப்படி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஸ்டின் இப்போ இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து பார்க்கணும். ஒரு பேக்கில் வந்து 6 க்ரீன் பால்ஸ் இருக்குது, மிச்சத்தெல்லாம் ரெட் பிளாக் பால்னு இருக்குது. ஸோ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்தோடனே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்னால் இருக்கிறது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறது. மொத்தம் எவ்வளோ பால்ஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணணும். நம்மளுக்கு ஒரே ஒரு பால் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. க்ரீன் பால் மட்டும்தான் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ N(g)யோட வேல்யூ 6. அப்போ N(r)ம் N(b)யும் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் கொஸ்டினில் ஒரு கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பிளாக் பாலுங்கிறது வந்து ட்வைஸ் ஆஸ் த ரெட் பால்னு கொடுத்துட்டாங்க. ரெட் பாலை விட பிளாக் பால் ட்வைஸாக இருக்கும். ஒரு பிளாக் பாலுக்கு 2 ரெட் பால் வந்து ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ரெட் பால் வந்து எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா பிளாக் பால் வந்து 2x எடுத்துக்குவோம். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும். சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? ரெட் பால், க்ரீன் பால், பிளாக் பால் 3 ஆட் பண்ணுறது சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ இங்கே 6 இருக்குது. அப்போ N(s) வந்து 6 + 2x + x வேல்யூ வந்து 3x. உங்களுக்கு என்ன? இதை வச்சு நாம் வந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும். இன்னொரு கொஸ்டினில் இன்னொரு கீவேர்ட் கொடுத்துட்டாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு க்ரீன் பாலுக்கு 3 ரெட் பால் ப்ராபபிலிட்டி ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ P(g) is equal to 3 × P(r). ஃபார்முலா N(a) divided by N(s). இங்கே ஏ இருக்கிற இடத்துல ஜி இருக்குது. அப்போ N(g) divided by N(s) is equal to 3 × N(r) divided by N(s). க்ரீன் பாலோட இது வந்து 6 + 3x is equal to 3 × x by 6 + 3x. 6 + 3x 6 + 3x கேன்சல் ஆயிரும். அப்போ 6 is equal to 3x. x 2 கிடச்சிருச்சு. இந்த 2வை வந்து எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். டோட்டல் பால்ஸ் வந்து 6 + 3x. அப்போ 6 + 3 2s are 6. 6 6 12. அப்போ மொத்தமாக நம்ம கிட்ட 12 பால்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதுவே கொஷினில் வந்து ரெட் பால் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 2, பிளாக் பால் எவ்வளோன்னா 4. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். பால்ஸ் இருக்குது, எக்ஸ் ரெட் பால்ஸ் இருக்குன்னு கொடுத்தாங்க. 2 பால்ஸ் தான் இருக்குது. இப்போ இங்கேருந்து நான் ஒரு பாலை எடுக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த பால் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். கொஷின் பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சாம்பிள் ஸ்பேஸு. மொத்தம் 2 பால் இருக்குது. N(blue) பால் வந்து 12ன்னு சொல்லிட்டாங்க. N(red) பால் வந்து எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ N(s) வந்து 2 ஆட் பண்ணுறப்ப 12 + எக்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஸ்டினில் ப்ராபபிலிட்டி. இப்போ நான் எடுக்கிறது வந்து எடுக்கிற பால் வந்து என்ன பால்? ரெட் பாலாக இருக்கிறதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் R = N(r) divided by N(s). N(r)ஓட வேல்யூ வந்து x + 12 + x. இப்போ நான் 8 பால்ஸை உள்ளே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளோவா இருக்கும்? 8 பால் ரெட் பாலை மறுபடியும் உள்ளே ஆட் பண்ணிட்டேன். அப்போ அதோட ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும்? அப்போ இதில் வந்து x + 8 ஆட் பண்ணணும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் வந்து எக்ஸுங்கிற இடத்துக்கு பதிலாக x + 8ன்னு வந்துடும். அப்போ 12 + x இருக்கிற இடத்துல 12 + x + 8ன்னு வரும். 12 + x + 8. 8 பால்ஸை வந்து ரெட் பால்ஸை வந்து ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால 12 + x + 8 அப்படிங்கிறது ரெட் பால்ஸ்க்கு வந்துடும்.
இதை வச்சு நம்மளுக்கு இன்னொரு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. வந்து ப்ரீவியஸ் ஒன்னோட இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஓல்டு இது நியூவை விட ஓல்டு வந்து ட்வைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நியூ ப்ராபபிலிட்டி வந்து எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை 12 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த ஓல்டு ப்ராபபிலிட்டி. ஓல்டு ப்ராபபிலிட்டி என்ன? எக்ஸ் பை 12 ப்ளஸ் எக்ஸ். 8 12 plus 8 ஓட வேல்யூ 20. அப்போ 20 plus x is equal to 2x by 12 plus x. 8 into 12 plus x மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்போ x plus 8 into 12 plus x 2x into 20 plus x. அப்போ இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 12x plus x ஸ்கொயர் 12 8s are 96 plus 8x is equal to இதை மல்டிபிள் பண்ணால் 40x plus 2x ஸ்கொயர்னு வரும். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு டேர்ம்ஸ்க்கு கொண்டு போய்க்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் 12 plus 8x வந்து 20x plus 96 minus 40x minus 2x square is equal to 0ன்னு வரும். அப்போ வேல்யூ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 20x minus 40x ஓட வேல்யூ மைனஸ் 20x plus 96 is equal to 0. ஃபோல் டேர்மையும் மைனஸால் மல்டிபிள் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x மைனஸ் 96 is equal to 0. அப்போ இதுக்கு ஃபேக்டரைஸ் கண்டுபிடிச்சு போடலாம். ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுக்கு டக்குன்னு ஃபேக்டரைஸ் ஞாபகம் வரல அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். இல்லை அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணியும் போடலாம். எப்படி வேணாலும் இதை வந்து சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா 24 into 4 4 4s are 16 24 into 4ஓட வேல்யூ 96 24 4 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 20 கிடைக்கும். 20 மல்டிபிள் பண்ணோம்னா 24 மைனஸ் 4ஓட வேல்யூ மைனஸ் 96. ஏன் இங்கே மைனஸ் சைன் போடுறோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் சைன் தான் இருக்குது. பெரிய நம்பர் சைன் ப்ளஸில் இருக்கணுங்கிறதுனால சின்ன நம்பர்ஸில் -4 போட்டுட்டோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 24x மைனஸ் 4x மைனஸ் 96 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ x plus 24 மைனஸ் 4 காமன் எடுத்தோம்னா x plus 24 கிடைக்கும். அப்போ x minus 4 ஒரு டேர்மு x plus 24 is equal to 0ங்கிறது ஒரு டேர்ம் நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 4 வரும். இன்னொன்று x வந்து -24ன்னு வரும். நம்மளுக்கு வந்து -24ல் பால்ஸ் வராது. ஸோ அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு x is equal to 4ன்னு எடுத்துக்கிட்டோம். அதாவது ரெட் பால்ஸ் வந்து நம்மக்கிட்ட 4 ரெட் பால்ஸ் இருக்குதுங்கிறத வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். டோட்டல் பால்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12 + 4 வந்து 16 பால்ஸ் வந்து எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 12. அப்போ இதை போட்டோம் அப்படின்னா 4 + 12 வந்து 16. அப்போ 1/4 அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால்ஸ். அதாவது 8 பால்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ராபபிலிட்டி இதுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ராப்ளம்ஸ் மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.